மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பெர்ஃபெக்ட்ட யூஸ் பண்ணுங்க. வணக்கம் சார். வணக்கம் பிரதர். தமிழக வெற்றி கழகம் ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு பிறகு தமிழ்நாட்டில் நடந்த முதல் சிறை மரணம் அப்படின்றத இந்த நாகர்கோயில் சம்பவம், சபரிவர்மன் அவர் லாக்அப் டெத், அதை வச்சு இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. நேற்று நடந்த பேச்சுவார்த்தையும் தோல்வியில் முடிஞ்சிருக்கு. 2 அமைச்சர்கள் போயிட்டு அவங்களுக்கு தற்காலிக அரசு வேலை, நிவாரணம், அப்புறம் தற்காலிக அந்த நிலப்பட்டா இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. பட் அவங்க உறவினர்கள் அதை மறுத்திருக்காங்க. இது வரைக்கும் 8 சக கைதிகள், அது மட்டும் இல்லாமல் 3 சிறை வார்டன்கள் இவங்களை கைது பண்ணியிருக்காங்க. என்ன நடக்குது சார் இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும்? நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி தாவேக்கா அரசு வந்தோடனே முதல் காவல் மரணம், சிறை மரணம்ன்றது காவல் மரணம். அதாவது இந்த சிறையில் விசாரணை கைதிகள்னு இருப்பாங்க. இப்போ இவர் விசாரணை கைதி தான் அங்கே இருக்கார். இவர் உயிரிழந்துட்டார். லாக்அப் டெத், நீதிமன்ற காவல், ஜுடிஷியல் கஸ்டடி. கன்னியாகுமரி மாவட்டம் தென் தாமரைக்குளம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியான ஈத்தன்காடு வடக்கு கிழத்தெருவை சார்ந்த சபரிவர்மன், வயது 33லேருந்து 34க்குள்ள. அவருக்கு ஒரு மனைவி, 25லேருந்து 26 வயது, 2.5 வயது குழந்தை இருக்குது அப்படின்றாங்க. மாற்றுத்திறனாளினா கால் இல்லாமல் இருக்கவங்களும் மாற்றுத்திறனாளி, கை இருக்காமல் அதில் பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னு. மாற்றுத்திறனாளி இடது கை அவருக்கு கொஞ்சம் குறைபாடு இருக்கனால அவர் மாற்றுத்திறனாளி லிஸ்ட்டில் வந்துடுறாரு. அந்த ஈத்தங்காடு வடக்கு கிழத்தெருவில் ஒரு மளிகை கடை, பெட்டி கடை, மளிகை ஸ்டோர் மாதிரி ஒரு சின்ன கடை வச்சுருக்காரு. இங்கே பல பொருட்கள் வச்சுருக்காரு. பெட்டி கடைக்கு தேவையான சாமான்கள் அப்படின்னு எல்லாமே இருக்கும்போது, கிராமப்புறங்களில் அப்படின்னு இருக்கும்போது அங்கே தடை செய்யப்பட்ட குட்கா அப்படின்னு பார்க்கும்போது போலீஸ் விசாரணைக்கு வந்திருக்காங்க. நேரடியாக விஷயத்துக்குள்ளே போயிடணுன்றதுக்காக சொல்கிறேன். விசாரணை செய்கிறாங்க. எப்படின்னு கேட்டால், தென் மாவட்டங்களை பொறுத்தளவுக்கு இப்போல்லாம் தமிழ்நாடு ஃபுல்லாக டாஸ்மாக் இருக்குது. மது அருந்த தொழிலாளி, கூலி தொழிலாளி உடல் வலிக்காக சாயந்தரம் மது அருந்துறதுலாம் உண்டு. அப்போது அவங்க எல்லாருமே குளித்தொழில் எல்லாருமே இருசக்கர வாகனத்திலோ இல்லை இருசக்கர வாகனத்திலோ போகும்போது போலீஸ் தென் மாவட்டங்களை பிடிச்ச உடனே முதல்ல என்னன்னு கேட்டால், அவங்க வாய்க்குள்ளே கூல்லிப், அன்ஸு, இந்த தம்பாக்கு புகையிலைகள்லாம் வச்சுருக்கிறது அவங்க பார்த்தோன்னே முதல்ல என்ன பண்ணுறாங்க, சிறிது காலமாக இது உங்களுக்கு எங்கே கிடைக்குது, இதுதான் தடை செய்யப்பட்ட பொருள். நீங்கள் ஒரு கோட்டரை வாங்கி கட்டிங் குடிச்சிட்டு கட்டிங்க பாக்கெட்டில் வச்சுட்டு போனால் கூட அது தடை செய்யப்பட்ட பொருள் கிடையாது. ஆனால் கூல்லிப்போ இந்த புயலை இது தடை செய்யப்பட்ட குட்கா பான் மசாலா தடை செய்யப்பட்ட பொருள், இது எங்கே விற்கிதுன்னு அப்படின்னு பல இடங்களில் கேட்குறாங்க அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்க நம்மக்கிட்ட. இப்படின்னும் போது இவர்கள் இந்த கடையில் விற்கிதுன்றது அவங்களுக்கு ஏதோ தெரிஞ்சு நேராக வராங்க. உங்கள் கடையில் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஸ்ஐ தலைமையில் இருக்க ஒரு காவலர் 2 பேர் வராங்க. அந்த தென் தாமரை குளத்தில் வீட்டில் கடையை தோன்றாங்க. ஒரு 11 பொட்டலங்கள் புகையிலை பொட்டலம், ஒரு 5 கணேஷ் புயலைன்னுவாங்க, அந்த கணேஷ் புயலை பொட்டலம், இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் எடுத்தோன்னா கைது செய்யப்படுறதுக்கு தேவையான பொருட்கள் அவர்கிட்ட இருக்குது. ஒரு 15 கிராம் அளவு உள்ள வேறு ஒரு பொட்டலங்கள் இதெல்லாம் இருக்குது. டொபாக்கோ, கணேஷ் டொபாக்கோ 170 அப்படின்ற ஒரு பேர் இருக்கும், 70 அப்படின்ற ஒரு டொபாக்கோ. அப்புறம் இன்னும் இந்த கைப்பற்றிருக்காங்க. நேராக காவல் நிலையத்துக்கு கூட்டு போயிருக்காங்க. காவல் நிலையத்துக்கு கூட்டு போனால் அவங்க மனைவி கூட வந்திருக்காங்க. உடனே ரேஷன் கார்டு எடுத்துகிட்டு சொல்லியிருக்காங்க. என்ட்ரி போட்டு சரி போ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ஸ்டேஷன் பெயில் அனுப்பலை, ஃபார்மாலிட்டி எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு அனுப்பியிருக்காங்க. மாலை இன்ஸ்பெக்டரும் அந்த நேரத்தில் யாருக்கிட்டும் மேலதிகாரிகிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு சாயந்தரம் அவரை கூப்பிட்ருக்காங்க. இதெல்லாம் எப்போ நடக்குதுன்னு கேட்டால் 9ஆம் தேதி வேலைக்கிழமை நடக்குது. ஜூலை 9ஆம் தேதி வேலைக்கிழமை நடக்குது. வேலைக்கிழமை காலையில் போகிறாரு, போயிட்டு 11 மணிக்கு போயிட்டு உடனே வந்துடுறாரு. திரும்ப சாயந்தரம் கூப்பிட்றாங்க, ஃபோனை வாங்கிட்டு போன்றாங்க. திரும்ப இவர் போகிறாரு, ஃபோன் வாங்கிட்டு வரேன். சரி ஃபோன் தானே வாங்கிட்டு வர போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. போனவங்கள அப்படியே தூக்கிட்டு போயிட்டு ரிமாண்ட் ப்ராசஸ் எல்லாத்தையும் பண்ணி இவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைச்சிடறாங்க. சிறையில் எங்கே அடிக்கிறாங்கன்னா, நாகர்கோயிலில் இருக்க அதாவது நேசமன்னர் அப்படின்ற ஒரு பகுதியில் இருக்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பக்கத்தில் இருக்க மாவட்ட கிளை சிறையில் இவர் அடைச்சிடறாங்க. இது அன்று 9ஆம் தேதி நள்ளிரவே இவர் அடைச்சிடறாங்க. 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அவரோட மனைவி, குழந்தை 2.5 வயசு குழந்தை கூட மனைவி போகிறாங்க. அவங்க கூட 2 பேர் அவங்க உறவினரே யாரும் போகிறாங்க. போயிட்டு மனு போடுறாங்க. மனு போட்டு பார்த்தோன்னா, என்னங்க சிறையில் வச்சுட்டாங்க, ஸ்டேஷன்லேருந்து சொன்னாங்க இந்த மாதிரி நீங்கள் போன தானே வாங்கினேன்னு பண்ணுங்க, அதுக்குள்ளே ரிமாண்ட் பண்ணிட்டாங்களாமே, சரி கவலைப்படாதீங்க பெயில் போட்டுடலாம் அப்படின்னும் போது ஓகே அப்படின்னு அவர். பட்
ஃபிட்டாக அவங்கக்கிட்ட பதில் சொல்கிறாங்கன்னு அவங்க ஸ்டேட்மெண்ட்லேயே சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அவங்க வந்துடுறாங்க திங்கக்கிழமை. அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை அவங்க பார்த்துட்டு வந்துடுறாங்க. வெள்ளிக்கிழமை காலையில் தான் அவங்களுக்கு தெரியும், வேலைக்கிழமை நைட்டு தெரியுமான்னு. அப்போ வெள்ளிக்கிழமை காலையில் பிடிச்சி ஒரு வக்கீலை பிடிச்சி பார்த்து யோசனை பண்ணி அவங்க ஒரு முடிவுக்கு வரதுக்குள்ளே வெள்ளிக்கிழமை காலையில் வந்துடும். அப்போ உடனே ஒரு வக்கீலை பிடிச்சி நிமிஷத்தில் பெயில் போட்டுற முடியாதுல்ல. அப்போ திங்கக்கிழமை போடலாம், பெயில் போடலாம் அப்படின்றதுக்காக அவர்கிட்ட போய் இன்டிமேஷன் கொடுக்குறாங்க, திங்கக்கிழமை பெயில் போட்டலாம், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க கிளம்பி வந்துடுறாங்க. வந்து நான் பார்த்தேன் திங்கக்கிழமை பெயில் போட்டலான்னு அடுத்த கட்ட வேலையில் நகர்றாங்க. வேலைக்கிழமை நள்ளிரவு அவர் போகிறாரு, தூங்க இருக்க முடியாது. வெள்ளிக்கிழமை இரவு அவருக்கு புரிஞ்சிருக்கும், மனைவி வந்து பார்த்துட்டு போயிட்டாங்கன்றதுக்கு ஓரளவுக்கு பீஸ்ஃபுல்லாக வந்திருப்பார். வந்துட்டு சரி திங்கக்கிழமை பெயில் போட்டுருவாங்க. அப்போ வெள்ளிக்கிழமை இரவு தங்குறாரு, சனிக்கிழமை இரவு தங்குறாரு, ஞாயிற்றுக்கிழமை இரவு தங்குறாரு. திங்கக்கிழமை அதிகாலையில் அவங்க மனைவிக்கு ஃபோன் வருது. உங்கள் வீட்டில் பெரியவங்களாம் யாரா இருந்தால் கூட்டிகிட்டு, ஆம்பளைங்களை கூட்டிகிட்டு, நேராக ஜென்ஸை யாரா இருந்தால் கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க அப்படின்னோடனே என்ன ஏதுன்னு முதல்ல போலீஸ் வந்து ஜெயிலில் செத்துட்டாரு வாங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. வரும்போது செத்துட்டாரு வாங்கலாம் போனாங்க. கொஞ்சம் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க, உங்கள் வீட்டில் பெரியவங்களை கூப்பிட்டு வாங்கன்னா இப்படி தான் சொல்லுவாங்க. யாருமே ஒரு அப்பா. உடனே இவங்க போகும்போது என்ன ஆயிருக்கு, போய் பார்த்தோன்னே இறந்துட்டார். எப்படி இறந்தாருன்னு கேட்டால் ஹார்ட் அட்டாக்கில் இறந்துட்டார். அது எப்படி நல்லா தானே இருந்தார், எப்படி ஹார்ட் அட்டாக்கில் இருந்தார். அப்போ நான் அவரை பார்க்கணும் அப்படின்னும் போது இங்கே யதார்த்தம் வந்து பார்க்கணும். யதார்த்தம் சட்டம் வந்து பார்க்க முடியாது. ஏன்னா அவர் ஒரு பிரிசனர்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. பிரசன் வார்டில்ன்னும் போது அவர் இறந்த பிறகும் அவருக்கு வந்து போலீஸோட பர்மிஷன் இல்லாமல் உடலை வந்து உறவினரோ நண்பர்களோ யாருமே பார்க்க முடியாதுல்ல. அவர் பிரிசன் வார்டில் தானே கொண்டு வந்து வச்சு இறந்துருக்காரு. அப்போ அந்த ஃபார்மாலிட்டிலாம் முடிக்கணும்ல. அப்படின்னும் போது இங்கே வந்து உடனே கூட்டம் சேருது, ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடக்குது, போராட்டம் நடக்குது. இந்த மாதிரி இறந்துட்டாங்கன்னு மொத்தம் உடனே ஓவர் பிளாஸ்ட் ஆகுது. அதுக்கு கொஞ்ச நேரத்தில் அப்படி அப்படியே விவரம் தெரிஞ்ச உடனே முதல்ல வந்து தாவேக்காவினரே வந்து அவங்களுக்கு இளைஞர்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம அதை தான் கவனிக்கணும். இப்போ இதை பார்க்கும்போது கீழே என்ன பண்ணுவானுங்க, அந்த அகராதி பிடிச்சவனுங்க, டேய் போலீஸாண்டா கொண்டுச்சு, நீ என்ன வேணா மாதிரி பேசுகிறேன்னு போடுவானுங்க கீழே. இதை தான் இப்போ கீழே போட போகிறானுங்க. ஆனால் உண்மையை நம்ம யதார்த்தமாக சொல்லணும்ல, யூடியூபர் மாதிரி இல்லாமல் நான் ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக சொல்லணும்ல. தாவேக்காவினர் தான் இளைஞர்கள் தான் அங்கே வந்து முதல்ல ஆதரவு அவங்களுக்கு தராங்க. உடனடியாக அங்கே வந்து சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் காந்தி அங்கே வராரு. அவர் வந்து அங்கே இதை காவல் அதிகாரிகள்கிட்டயோ எப்படிங்க செத்து போனாங்க, இது யாராக இருந்தாலும் கேட்க செய்வோம். கேட்டவுடனே அங்கே கம்யூனிஸ்டுகள் வராங்க. வந்த உடனே இது வந்து கொஞ்சம் அப்படியே பெருசாக பிரச்சனை பெருசாகுது. உடனே போராட்டங்கள் வலுப்பெறுது. அவங்க சகோதரிகள் வந்து அழுவ ஆரம்பிக்கிறாங்க. சகோதரி அழுகுறாங்க, மனைவி ஒரு பக்கம் அழுது புலம்புறாங்க, தாயார் இவங்க எல்லாருமே உறவினர்கள்லாம் ஐயோ இந்த மாதிரி இறந்துட்டாங்களே, பாடியே எங்களை பார்க்க விட மாட்டேன்றாங்களே அப்படின்போது இது எல்லாமே 9ஆம் தேதி வேலைக்கிழமை, 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மனைவி பார்க்குறாங்க, 11ஆம் தேதி சனிக்கிழமை, 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை காலையில் தான் இந்த சம்பவம்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. உடனே பெரிய எக்ஸ்போஸ் ஆகுது. எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்கும்போது காவல்துறை உடனே எஸ்பி தலைமையில் ஒரு விசாரணையை அமைக்கிறாங்க. விசாரணை ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்குது. ஃபஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட்டு அவங்க வந்து அவங்க முன்னிலை இப்போ 13 கடந்துருச்சு. இப்போ 14, 13 அந்த நேரத்தை கடந்தோம்னா அதுக்கப்புறம் போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் 14ஆம் தேதி காலையில் ஃபஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட், அந்த மேஜிஸ்ட்ரேட் நீதிபதி முன்பு இதுவரைக்கும் நடக்காதது, அதையும் சொல்லணும், இதுவரைக்கும் எங்கேயுமே நடக்காது, முதல் முறையாக 3 பெரிய மருத்துவமனை, அதான் பக்கத்தில் இருக்க ஒன்று கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், பெரிய ஹாஸ்பிட்டல், ஜிஹெச், பக்கத்தில் கன்னியாகுமரி ஜிஹெச்சாக இருக்கலாம், இந்த பக்கம் மதுரை ஜிஹெச்சாக இருக்கலாம், இந்த மாதிரி 3 ஸ்பெஷலிஸ்ட்டு வர வைக்கிறாங்க, உடற்கூறு ஆய்வு நிபுணர்களை வர வைக்கிறாங்க. வந்து அவர்கள் மூவரும் உடற்கூறு ஆய்வு விரத பரிசோதனை செய்கிறாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறத வீடியோவும் பதிவு பண்ணுறாங்க, நீதிபதி முன்பும் பதிவு பண்ணுறாங்க. இதை உடனே பதிவு பண்ணி முடிச்சுட்டு ரிப்போர்ட்டை வித்தின் ஹவர்ஸில் வந்து அவங்க ஃபேமிலிக்கிட்ட சப்மிட் பண்ணுறாங்க. அதில் 19 இடங்களில் காயம் இருக்குது அப்படின்றத அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் இருக்கிறத நான் என் கண்ணால் பார்க்கல. நீங்கள் பார்த்தீங்களா? நீங்களும் பார்க்கல. வந்த செய்தியை நம்ம சொல்கிறோம், நான் பார்க்கல. அதை இந்த மாதிரி 19 இடங்களில் காயம் இருக்குது உடலில் அப்படின்னு ஊடகங்களில் வந்த செய்தியை தான் நான் இப்போ சொல்கிறேன். ஆனால் அவங்க அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிட்டாங்க, அவங்க ஃபேமிலிஸு இல்லை அவர் உடம்புல காயப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதை உறுதிப்படுற மாதிரி காயப்பட்டிருக்கு, தவடை, கழுத்து, உடல், முதுகு, கை, அவரோட இடது கையிலே அடிப்பட்டு, ஏன்னா நான் பார்க்காம நான் வர்ணிக்கக்கூடாதுல்ல, இதெல்லாம் அவங்க சொன்னது இப்படிலாம் அடிபட்டிருக்கு அப்படின்னு உடற்கூறு ஆய்வு அறிக்கையை கொடுத்துட்டாங்க. கொடுத்தோன்னே இவங்க உடலை வாங்க மறுக்கிறாங்க. உடனே கம்யூனிஸ்ட்டு அவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, முதல் கோரிக்கை அவங்க 5 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கொடுக்கணும், அரசு வேலை கொடுக்கணுன்றதை ஃபஸ்ட்டு ஆரம்பிக்குது. அப்படியே ஒவ்வொருத்தராக வராங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க என்ன நடந்துச்சு அப்படி விசாரணை செய்யும்போது. ஆக்சுவலாக இவர் ரிமாண்ட் ஆகிருக்கிறது தென் தாமரை குளம் வழக்கில் ரிமாண்ட் ஆகிருக்கார்.
அது குட்கா வழக்கில் ரிமாண்ட் ஆகிருக்காரு. இப்போ அது முடிஞ்சு போச்சு, அவர் இறந்து போயிட்டார். அதை வைங்க, அதை ஓரம் வைங்க. அவர் ரிமாண்டு கைதி, அதாவது சிறை நீதிமன்ற விசாரணை கைதி. அந்த இல்லாமல் இந்த நேசமன்னர் காவல் நிலையத்தில் பக்கத்தில், அந்த சிறை பக்கத்தில் இருக்க ஜூரி ஸ்டேஷனில் இருக்க ஒரு காவல் நிலையத்தில் எஃப்ஐஆர் போடுறாங்க. எஃப்ஐஆர் போட்டு விசாரணை செய்து அவங்க எஃப்ஐஆர் போடுறாங்க. போடும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு வார்டன் ஜெகன் அப்படின்றவரை வழக்கில் சேர்க்குறாங்க, கைது பண்ணுறாங்க, வார்டன் ஜெகன். ரெண்டாவது வந்து 2ஆம் நிலை காவலர் சிவகுமார். மூணாவது தலைமை சிறை காவலர் திருமலை நம்பியோ சம்திங் ஒரு பேர். இவங்க 3 பேரையும் முதல் ரிமாண்ட் பண்ணுறாங்க. வழக்கில் சேர்த்து உடனே ரிமாண்ட் பண்ணுறாங்க. ஏன்னா உங்களோட அஜாக்கிரதை இங்கே என்ன நடந்துச்சுன்னா அவங்கக்கிட்ட விசாரிக்கிறாங்க. விசாரித்து உடனே என்ன பண்ணுறாங்க, முதல் நபர் இந்த வழக்கில் அந்த இவர் தங்கப்பட்ட பிளாக்கில் சக விசாரணை கைதிகள் 8 பேரை கைது செய்கிறாங்க. கைது செய்கிறாங்கன்னா வெளியே போய் எங்கேயும் பிடிக்கல, அவங்க சிறைக்குள்ளேயே இருக்கிறாங்க. அந்த 8 பேரும் செயின் ஸ்நாச்சிங் கேஸில் வந்திருக்கலாம், க்ரைம் கேஸில் வந்திருக்கலாம், தாலியர்த்த கேஸில் வந்திருக்கலாம், வெட்டு கேஸில் வந்திருக்கலாம், கொலை முயற்சியில் வந்திருக்கலாம், எதில் வேணால் வந்திருக்கலாம். அவங்களும் விசாரணை கைதிகள், அவங்க 8 விசாரணை கைதி. பட் இப்போ அவங்க மேலே கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டுருச்சு, அவங்க விசாரணை கைதி. அதில் உண்ணாமலைக்கடை பகுதியை சேர்ந்த வினுகுமார் என்பவரோட மகன் விஷ்ணு, 21 வயசு விஷ்ணுன்ற ஒரு நபர். ரெண்டாவது ராஜமங்கலம் சுனாமி காலனி பகுதியைச் சேர்ந்த அன்னை மரியாள் அவர்களோட மகன் சாரதி, 19 வயசு. தீர்ப்பரப்பு அப்படின்னு ஒரு பகுதி, தீர்ப்பரப்பு நகராண்டி விலை அப்படின்னு நகராண்டி விலைன்னு அங்கே ஒரு தீர்ப்பரப்பு நகராண்டி விலை பகுதியை சேர்ந்த ஜஸ்டின் மகன் சரத்து, 20 வயசு. அதன் பிறகு களக்காடு பகுதியை சேர்ந்த ராமகிருஷ்ணன் மகன் வெறிய பெருமாள், அவருக்கு 36 வயசு. அதன் பிறகு பார்த்திங்கன்னா தீர்ப்பரப்பு நகராண்டி விலை பகுதியை சேர்ந்த அச்சுதன் என்பவரின் மகன் ஜெகன், 40. அதாவது இந்த வார்டன் ஜெகன் ஒன்று, இந்த ஜெகன் ஒன்று, 40. அதுக்கப்புறம் இரணியல் கீழத்தெரு பகுதியை சேர்ந்த கணேசன் மகன் சேதுராம், 30 வயசு. கொட்டாரம் பகுதியைச் சேர்ந்த அருள்தாஸ் மகன் அஜித், 29 வயசு. அகஸ்தீஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த ராஜா மகன் அரவிந்த், 27 வயசு. அப்போ 8 பேர், விஷ்ணு, சாரதி, ஜெகன், சரத், வெறிய பெருமாள், சேதுராம், அஜித், அரவிந்த், 8 பேரை இந்த வழக்கில் கைது பண்ணுறாங்க. இது இல்லாமல் வார்டன் ஜெகன், தலைமை 2ஆம் நிலை காவலர் சிவகுமார், தலைமை சிறை காவலர் திருமலை நம்பி, இந்த 8 3 11 பேரை கைது பண்ணியிருக்காங்க. கைது பண்ணிவிட்டு இந்த வழக்கு விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கு. நீதிபதி தானே 14 நாள் ரிமாண்டில் வைக்கிறார். அப்போ அந்த 14 நாள் ரிமாண்டில் வைக்கிற இடத்துல ஒருத்தர் செத்து போகிறாரு. அப்போ நீதிபதியோட பார்வையிலே இருக்க வேண்டிய ஒரு நபர் செத்து போகிறாரு. அதே அறை, அதே சிறையில் இருக்க, அதே பிளாக்கில் இருக்க இன்னும் 8 பேர் மேலே வழக்கு சும்மா பதிவு செய்ய மாட்டாங்க. இப்போ இந்த அறையில் நம்ம 4 பேர் இருக்கிறோம். இப்போ நான் பண்ணுறதுக்கும் நீங்கள் பண்ணுறதுக்கும் இந்த லைட்டு, இந்த ஃபேனு, இந்த சேர்லாம் சாட்சி பூதங்களாக தான் இருக்குமே தவிர, நம்மளுக்குள்ளே எதனா நடந்த காரணம் யாராக இருப்பான்? ஒன்று நானாக இருப்பேன், இல்லை இவங்களாக இருப்பாங்க, இல்லை நீங்களாக இருப்பீங்க, இல்லை இவங்களாக இருப்பாங்க. இதை மீறி நம்ம புதுசாக யாரும் வந்துட முடியாது. இங்கே சத்தம் கேட்டு வெளியேந்து ஓடியாந்தா தானே. அப்படின்னும் போது இங்கே என்ன நடக்குது நடக்காமல் பார்க்காம இருக்கலாம், அஜாக்கிரதையாக இருக்கலாம். அவர்கள் 3 பேரும் கைது பண்ணிருக்கலாம். இல்லை அவர்களும் எப்பயுமே ஒரு விஷயம், இப்போ இன்வெஸ்டிகேஷனுக்குள்ளே வருவோம். 5ஆம் தேதி இரவு 5வது பிளாக்லேருந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு இவரை 1வது பிளாக்குக்கு கொண்டு வந்ததா ஒரு உறுதிப்படுத்த தகவல் இருக்குது. 5வது பிளாக்குங்கிட்ட நீங்கள் சொன்ன மாதிரி விசாரணை கைதிகள் கூடிய பிளாக்கு. எல்லா பிளாக்லேயும் விசாரணை கைதி இருப்பாங்க, ஓகேங்களா. 1வது பிளாக்கு, 2வது பிளாக்கு, 3வது பிளாக்கு, 4வது பிளாக்குன்னு பல பிளாக்குகள் இருக்கும். அப்போ 5வது பிளாக்லேருந்து இவர் 1வது பிளாக் கொண்டு வந்தோன்னா 5வது பிளாக்கில் ஏதோ சம்பவம் நடந்திருக்கும்ல. அப்போ 5வது பிளாக்கில் தானே இந்த பசங்க இருந்திருப்பானுங்க. அங்கேருந்து உங்களை கைத்தாங்களா இங்கே கொண்டு வந்திருக்காங்க. இங்கேருந்து இவருக்கு மூச்சுத்திணறல் ஏதோ ஏற்பட்டிருக்கும். இப்போ உதாரணம் சொல்கிறேன், எந்த ஆயுதமே இங்கே கிடையாது, ஜெயிலுக்குள்ளே எதுவுமே கிடையாது. நம்மக்கிட்ட தட்டு தான் இருக்குது. இரும்பு தட்டு இருந்தால் அந்த காலத்தில் இங்கிலீஷ் படத்தெல்லாம் வரும்போது இரும்பு தட்டை எடுத்து குத்துறது நிறையா படத்தில் வந்ததுனால இப்போ எங்கேயுமே இரும்பு தட்டெலாம் இவனும் வைக்கிறது கிடையாது. ஸ்டீல் தட்டெலாம் அலோவ் பண்ணுறதில்ல, ஒன்லி பிளாஸ்டிக் தட்டு தான். குடம் இருக்கும், கிளாஸ் இருக்கும், இது தவிர அங்கே இரும்பு பொருட்கள் வேறு பெருசாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்காது. கரெக்டுங்களா? அப்போது மனிதனோட முதல் ஆயுதம் பல்லு, 2வது ஆயுதம் கை. 8 பேர், இந்த கையில் 2 குத்து, இந்த கையில் 2 குத்துனா அப்போ நான் 4 குத்து குத்திட்டேன். கரெக்டுங்களா? 4
இதில் 2 குத்து இதில் 2 குத்துனா 4 குத்து குத்திட்டேன். அப்போ 8 பேர் 4 குத்துனா எவ்வளோ ஆச்சு? 36 குத்து ஆயிடுச்சுல. அப்போது பலமாக ஒருத்தர் வந்து ஒரு 8 பேர் ஒருத்தனை பலமாக தாக்கும்போது ரத்தம் வருதோ இல்லையோ, வீக்கமாக இருக்குதோ, உள்ள பல இடங்களில் பல பொருட்கள் வீக்கமாக இருக்கும். நெஞ்சில் குத்திருக்கலாம், இல்லை தூக்கி போட்டு கீழே போட்டிருக்கலாம், இல்லை செவத்தில் முட்டியிருக்கலாம். ஏதோ ஒன்று நடந்ததுனால 1வது பிளாக்கு கொண்டு வந்திருப்பாங்க. இல்லைன்னா எதுக்கு வழக்கு பதிவு போகிறாங்க? அவங்க எதுவுமே பண்ணல, இவரை நல்லா பார்த்துருந்தாங்கன்னா எதுக்கு வழக்கு போடுறாங்க? அப்போ ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு, அவரை வழக்கு போட்டாங்க. இந்த 8 + 3 இந்த 3ம் கூட சேர்ந்து எப்பவுமே வார்டன் வந்து வாங்கடா இந்த சக கைதி அடிக்கிற நீங்களாம் கூட சேர்ந்து அடிங்கடா சொல்லுவாங்க. இல்லை சார், பொதுவாக விசாரணை கைதிகள் சிறைக்குள்ளே நிறையா அடிதடி வரும், கலவரம் நடக்கும். இப்போ இலங்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கலவரம் நடந்துச்சு. ஆனால் ஒரு விசாரணை கைதிகள் இருக்கக்கூடிய பிளாக்ல ஒருத்தர் இறக்குற வகையில் தாக்குதல் நடந்திருக்குன்னா அப்போ உள்ள என்ன நடந்துச்சு அப்படின்ற ஒரு மர்மம் இருக்கு. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அதுதான் நான் இப்போ சொல்லிட்டேன். அதாவது இவர்கள் எல்லாரும் எதுக்கு இந்த ஊர் பேரெல்லாம் சொன்னேன், அவங்க அப்பா பேரெல்லாம் எதுக்கு சொன்னேன்? இதில் ஒருத்தன் கூட இந்த ஈத்தங்காடு பகுதியை சார்ந்தவன் கிடையாது. அப்போ எல்லாம் வெளியே இருக்கவனுங்க தானே. அப்போ இவர்களுக்குள்ள முன்பகை எதுவும் இல்லைன்றதை இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும். வெவ்வேறு ஏரியாக்கள் சிறைன்னு வரும்போது டாமினேஷன் ஒன்று இருக்கும். இப்போ நான் படித்த இந்த விஷ்ணு, சரத்து, ஜெகனு, சாரதி இவங்கெல்லாம் வந்து தியாகிகளா, சோசியல் ஆக்டிவிட்டிஸா, சாலை மறியல் போராட்டம் பண்ணி ஜெயிலுக்கு போயிருக்காங்களா? எல்லாமே அக்யூஸ்ட். ஜெயிலுக்குள்ளே வந்தால் நீங்களும் நானும் அக்யூஸ்டு தான் பேர், அதனால் அக்யூஸ்டுன்னு தவறான பேர் கிடையாது. இதுங்க எல்லாமே அக்யூஸ்டு. எல்லாத்துக்குமே 19, 20, 22, 23 இருக்கும். இதில் நீ பெரியவனா நான் பெரியவனான்னு இந்த 8 வந்து ஒரு பிளாக்கை டாமினேஷனில் வச்சுருந்துருக்கலாம். இது நான் அனுமானத்தில் சொல்கிறேன், நான் உறுதிப்படுத்தலை. இன்வெஸ்டிகேஷன் இப்போ கோயிங்கில் இருக்குது. நான் இப்போ என்ன சொல்கிறேன், இது வந்து அனுமானத்தில் சொல்கிறேன். இந்த 8 பேர் டாமினேஷனில் இருக்கான். அப்போ ஒருத்தன் உள்ளே வரான், அவன் என்ன பண்ணுவான்? அவனை ஏய் எந்த ஊரா நீ, எதுக்குடா உள்ளே கேட்டாங்க? அவன் பெரிய கேஸில் வந்திருப்பான். ஐயே தம்பாக்கு கேஸு, போயில விற்றுட்டுலாம் இங்கே கணேஷ் போயில விற்றுருக்கு, குட்கா விற்றுட்டு வந்திருக்கா, ஏய் போய் பெருக்கு போ சொல்லலாம். ஏய் பிளாக்ல பாத்ரூம் போகணும், போய் தண்ணி எடுத்துன்னு வந்து வை. படத்தில் பார்க்குறீங்களே, தண்ணி எடுத்துன்னு வை. ஏய் தட்டை கழுவி போடுறா, ஏய் பெருகுடா எந்திரா. நான் இவ்வளோ பெரிய பிளாக் இருக்குது, இங்கே ஒரே ஒரு ஃபேன் இருக்குது, இங்கே லைனாக படுத்துக்கிறானுங்க அவனுங்க. முன்னாடி இருக்கவங்கள அவங்க 1.5 மாடு நக்கிற மாடு கேட்குற மாதிரி அங்கே வந்து அங்கே படுத்துக்கிருப்பாங்களா அவங்க. அப்போ இவனுக்கு படுக்கிறது இடம், ஏய் தள்ளி போய் படு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கழிவறை பக்கத்தில் ஒதுக்கி விடலாம். இதெல்லாம் நடக்காமலாம் இல்லை, நடக்கும். இதனால் என்னதுக்கு அங்கே போதும், நான் எல்லாம் வேலை செய்ய முடியாதுன்னு. வேலை செய்ய முடியாதா? பிளாக்ல இருந்துன்னா வேலை செய்ய முடியாதுன்னு ஒருத்தன் அடிக்கலாம், ஒருத்தன் கை ஓங்கலாம். கை ஓங்கினான்னு இவன் இளைஞர் தானே, அதே இளைஞர் 34 வயசு இல்லை. இப்போ இது 19, 20, 21லாம் பார்க்கும்போது இவன் 34 வயசு, அவங்களோட கொஞ்சம் சீனியர் தானே. ஏய் என்னடா யாருக்கிட்ட ஏய் யாரா பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இளைஞர்கள்லாம் சேர்ந்து அவனை தாக்கியிருக்கலாம். இல்லை அவனை ஏதாவது கெட்ட வார்த்தையில் திட்டியிருக்கலாம். இல்லை அவன் அந்த கெட்ட வார்த்தையை அவங்க அம்மாவை திட்டிருக்கலாம், அவன் மனைவியை திட்டிருக்கலாம். இல்லை யாரோ ஒருத்தனை திட்டி எந்த ஊரா நீங்கள் கடை வச்சுருக்கீங்கன்னு, ஏய் நீ என்னடா கடை வச்சுருக்கான்னு இருக்கலாம். இல்லை இவங்க வேறு சமூகமாக கூட இருக்கலாம். ஏதோ ஒரு காரணங்களை தேடி பார்த்தீங்க. இப்போ கூட 9 கொலை 10 கொலை பற்றி நம்ம பேசணும். இதுக்கு பின்னாடிலாம் ஆகி பார்த்தீங்கன்னா சில்லி காரணங்கள் இருக்கும். அந்த மாதிரி இது ஒரு சில்லி காரணங்கள். இந்த சின்ன பசங்களுக்குள்ளே நடந்த ஒரு இதில் ஒருத்தரை தாக்கி போயிடுச்சு, ஒரு கொண்டு வராங்க, அதுக்கப்புறம் எங்கேயோ உயிர் போயிடுச்சு. இது பார்க்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது? யாருக்கு இருக்குது? சிறைத்துறை அதிகாரிகளுக்கு. அப்போது பிளாக்குக்கு வெளியே இருக்க டார்கேஸில், லேபில், வராண்டாவில், மற்ற இடங்களில் கேமரா இருக்குமே தவிர பிளாக்குக்குள்ளே அவனுங்க படுத்திருக்க இடத்துல கேமரா வைக்க முடியாது. அப்போது இரவு நேரத்தில் அங்கே கதவை சாத்தினா அந்த வார்டன் வந்து லைனாக பிளாக் இருக்கா விட்டுட்டு காமன் பிளேஸில் உட்காந்துருப்பாங்க. எல்லோரையும் தூங்க வச்சு கேட்டுக்கிட்டே வச்சு அவனுங்க ஒழுங்காக தூங்குறான்னு இப்படி பார்த்துக்கிட்டே எல்லாம் இருக்க முடியாது. எந்த சிறைச்சாலையும் அப்படிலாம் இருக்காது, வந்து பார்க்க தான் முடியும். அப்போ அந்த நிமிஷத்துக்குள்ளே இவர் அடிச்சிருந்தோன்னே ஐயா ஐயா ஐயான்னு ஏதோ சத்தம் கேட்டு ஓடி போய் இவரை தூக்கிட்டு வந்துருக்கலாம். என்ன நடந்தாலும் பொறுப்பு அவர்கள். உலகத்தில் எனக்கு தெரிந்து அதாவது சிறைக்கு போயிட்டு வந்தவங்க சொல்லுவாங்க சேஃபான இடம் ஜெயில் தான். அதுக்காக ராம்குமார் உயர கடிச்சு செத்தாண்டெல்லாம் கீழே ஆகாவரிங்க கமாண்டு போடும், அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. சேஃபான இடம் ஏன்னு கேட்டால் பெரிய ரவுடியாக இருப்பான், அவன் அமைதியாக போவான். இந்த சின்ன சின்ன வாண்டுங்களாம் அப்படி வந்து ஏய் அப்படின்னு சட்டையை தூக்கிட்டு வரும். என்ன இவனே பெரிய ஆள் ஆகணும் எதுங்க அப்படின்னா, அவனை ஒரு வாட்டி நான் கை ஓங்கினா ஸ்பெஷல் கோடு வந்து என்னை கை காலை விரிச்சிருவாங்க. நான் எதுக்கு அவனை கை வாங்கணும், இங்கே வந்திருக்கோம் அப்படியே அமைதியாக போயிடணுன்ட்டு
பெரிய ரவுடிங்களே பெரிய ரவுடியே அமைதியாக போயிடுவாங்க. ஏன்னு கேட்டால் நீங்கள் ஒரு சக கைதியை கை ஓங்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களை என்ன பண்ணுவாங்கன்ட்டு உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். அப்படின்னும் போது யாரையும் தாக்க மாட்டாங்க. அப்படின்றனால உலகத்தின் ஒரு சரியான சேஃபான இடம். வெளியேனா நம்மளுக்கு சாலை விபத்து நடக்கும், எவனா அச்சுறுத்து சிறைக்குள்ளே. ஆனால் இன்றைக்கி அதே சிறைக்குள்ளே தான் படுத்துற கொலை பண்ணுறதுக்கு திட்டம்லாம் திட்டுறாங்க. அது வேற, அது கேங்ஸ்டர். மற்றபடி சிறை கைதிகள் எல்லாருக்குமே இப்படி நடக்குதா அப்படின்னும் போது எல்லா சிறை கைதிகளையுமே சிறை வார்டன்கள் அடிக்கிறது கிடையாது. அப்போ இவங்களை சிறை வார்டன்கள் அடித்து கொண்டாங்களா, இல்லை இந்த 8 விசாரணை கைதிகள் அடித்து கொண்டாங்களா? இவங்க மேலே வழக்கு போட்டாங்க, விசாரணையில் இருக்குது. இதற்கு நடுவில் நிவாரணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவித்தாங்க. 5 கோடியிலேருந்து 50 லட்சமாக ஆச்சு. ஒரு வேலை வேணும்னுச்சு. இதுக்கு நடுவில் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு அரசு வேலையும் 10 லட்ச ரூபாய் நிதி உதவியும் கொடுத்துருக்காங்க. வீட்டுமனை பட்டாவும் கொடுத்துருக்காங்க. வாங்க மறுத்துட்டாங்க. பேச்சுவார்த்தை தோல்வியில் அமைஞ்சிச்சு. அப்படின்னும் போது அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க? அதை தாண்டி அவங்க வந்து ஒரு சின்ன மகன் இருக்காரு, அவங்க 2.5 வயசில் குழந்தை இருக்காங்க. அதனால் நீங்கள் கடைசியாக கூட நீங்கள் திருப்போணத்தில் கூட ஒரு கொஞ்சம் குறைந்த தொகை கொடுத்துட்டு வேலையும் வீட்டு மனையும் கொடுத்தாங்க. அப்போ அந்த 50 lakhஸில் அவங்க கழிச்சிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்டு ஆர்டர் இது யாரும் மறுக்க முடியாது. சுப்ரீம் கோர்ட்டில் 50 lakh கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு எல்லா இந்த மாதிரி கேஸுக்கு. அப்போ அந்த ஆர்டர் இருக்குது, அதை மறுக்க முடியாது. அப்போது இந்த வேலைக்கும் இந்த இடத்துக்கும் கழிச்சது போக கொடுக்குறாங்க. அவங்க வேலை வேணாங்கன்னா வேலை கொடுங்க, இல்லை வேலை இல்லை எங்களுக்கு 50 லட்ச ரூபா பணம் கொடுனா கொடுங்கணும் அவங்களுக்கு. இதே மானாமதுரையில் இப்போ நடந்துச்சு அஜித்தோடது. அஜய் கடைசியில் பார்த்தீங்கன்னா காவல்துறையே நீதிமன்ற உத்தரவு எடுத்து உடல் அடக்கம் பண்ணது நடந்துச்சு 100 நாட்களை கடந்து. இது வந்து லாக்அப் டெத்துன்றது இனி எந்த காலத்துலேயுமே எப்போதுமே நடக்காமல் இருக்கணுன்றது தான். என்ன பண்ணுறது, இதை வந்து எல்லாரும் விரும்புறதில்ல, ஆனால் அதிகமாக விரும்புறதில்ல எப்போதுமே எதிர்கட்சிகள். எப்போதுமே எதிர்கட்சிகள் வந்து இந்த இடத்துல ஒரு சின்ன கேள்வி. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அஜித் அவருடைய அந்த லாக்அப் மரணம் நடக்கும் போதும் தாவேகா சார்பாக இங்கே போராட்டம் நடந்துச்சு. சாரி வேணாம் நீதி வேணும்னு சொல்லிட்டு அப்போதைய தாவேகா வந்து இங்கே போராட்டம் பண்ணாங்க. விஜயும் அதில் கலந்துக்கிட்டு போராட்டத்தில் பங்கேற்றாரு. இப்போ அதே தானே வந்து எங்கேயும் சொல்கிறாங்க. இந்த துறையை கையில் வச்சிருக்கக்கூடிய முதலமைச்சர் எந்த விஷயத்தில் நேரடியாக அவர் எந்த கருத்தும் தெரிவிக்கலை. அப்போது வந்து முதல்வராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக அந்த குடும்பத்திட்டலாம் பேசினார், ஆறுதல் சொன்னார். இப்போ இந்த பாதிக்கப்பட்ட குடும்பம் சொல்கிறதும் அதுதான். எங்ககிட்ட வந்து இப்போது அப்போ காசு வேலையெல்லாம் வேணாம், முதல்வர் ஃபோனில் பேசிட்டா போதும் சார். ஒரு ஆறுதல் சொல்லணும்ல. ஆறுதல் சொல்லணும். அதாவது ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இது வரைக்கும் எங்கேயுமே நடக்காததை நான் ஃபஸ்ட்டு நடந்துச்சுன்னு சொன்னேன். 3 போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடிய ஸ்பெஷலிஸ்ட்டை கொண்டு வந்து வச்சு போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது பிரேத பரிசோதனை முடிந்து உடனடியாக ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணியிருக்காங்க. அமைச்சர் உடனே அங்கே போயிட்டாங்க. ஆனால் அமைச்சர்லாம் போனதுக்கு உடனே எதிர்கட்சிகள் அதிகமாக நேற்று போயிருக்காங்க. அமைச்சர் முந்தானத்தே அவங்க கிட்ட தொடர்பு கொண்டு முந்தானத்தே பேசிட்டாங்க. பாதிக்கப்பட்டவர்கள் குடும்பத்தில் எதிர்பார்க்குறவங்களோ இல்லையோ எதிர்கட்சிகள் ரொம்ப எதிர்பார்க்குது. எப்படி எதிர்பார்க்குதுன்னா, முதல்வர் பேசணும்னு எதிர்பார்க்குது. அதுதான் தாவேகா. என்னன்னா, முதல்வர் வந்து எத்தனை நாள் பொறுத்து திருப்போணத்தில் வந்து பேசினாரு, அது வேற சம்பவம். அது காவல்துறை அடித்ததுக்கு உண்டான வீடியோ பார்த்தோம், வீடியோ வெளியாச்சு. எப்போதுமே ஒரு இறப்புக்கு பின்னாடி எதிர்கட்சியோ மற்ற கட்சிகளோ ஒரு அரசியல் செய்து கொண்டு தான் இருக்கும். தாவேகா அப்போது கூட பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? அப்போ அவங்க எதிர்கட்சி. எப்போதுமே எதிர்கட்சிகள் மட்டும்தான் எதிர்கட்சியாக இருக்கும்போது பெண்கள் சுதந்திரம், பெண்கள் பாதுகாப்பு, பாலியல் விவகாரம், கொலைகள், கஞ்சா, டாஸ்மாக், மதுபானம், மக்கள் கெட்டு போகிறாங்களே இப்படின்றது எதிர்கட்சியில் இருக்கும்போது தான் ரொம்ப ஓவராக வந்து அந்த உணர முடியும். ஆளுங்கட்சியா இருக்கும்போது கண்ணு தெரியாது. ஆளுங்கட்சியா இருக்கும்போது பெண்கள் சுதந்திரம், டாஸ்மாக் இதெல்லாம் வந்து யாருக்குமே போகுது. எதிர்கட்சிகள் வந்து இந்த மாதிரி சுட்டி காட்டுறது வந்து ஒரு ஆரோக்கியமான அரசியலுக்கு தான் லீட் பண்ணுது. இது ஆரோக்கியமான அரசியல் தான். இதுக்கு வந்து உண்மையாவே எல்லாருமே குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. விசாரணை போயிட்டு இருக்கு. என்ன நடந்திருக்கு, உண்மையிலேயே என்ன நடந்திருக்கு, உடனே என்ன நடந்திருக்கு ஸ்பாட்ல கைது பண்ணிருக்காங்க. இன்னைக்கு ஒருத்தர் கைதி, நாளைக்கு ஒருத்தர் கைதி, ஒரு வாரம் பொறுத்து கைதி. அதுக்கப்புறம் சாதி அமைப்புகள் வந்து பேசி, மற்ற சாதிகள் அமைப்பு வந்து பேசி, மாவட்ட செயலாளர் வந்து உடனே வண்டியில் ஏறுங்கன்னு சொல்லி, அந்த மாதிரிலாம் வந்து திருப்போணத்தில் நடந்ததெல்லாம் இங்கே நடக்கலை. புரியுதுங்களா? இந்த விசாரணை இது இப்போதைக்கு சபரிவர்மன் கொலை வந்து கொலை வழக்காக பதிவு செய்து, இனி இது காவல் மரணம், கடைசி மரணமாக இது இருக்கணுன்றது அது எந்த கட்சி இருந்தாலும் எல்லாருமே விரும்பணும். அது வந்து
நமக்கு எதிரிக்கும் இந்த நிலை வரக்கூடாதுன்றது தான். இந்த ஆட்சியில் இருக்கும்போது கமிஷனராக இருந்தவர், இந்த ஆட்சியில் இருந்தவொடனே டிஜிபியாகவும் இருந்தவர் தான் இப்போ சிறைத்துறை டிஜிபியாக இருக்கார் சந்தீப் ராய் ரத்தோர். அவருடைய காலம் இன்னும் கொஞ்சம் நிறைய காலங்கள் இருக்குது, அவருடைய பணி நிறைவு காலம். அதுக்கு முன்னாடி அவர் வந்து இந்த சிறைத்துறையை மொத்தமாக மானிட்டர் பண்ணி சிறைத்துறைக்குள்ளே இருக்க கெட்ட விஷயங்களை எல்லாத்தையும் அப்ரூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி பிரிட்டிஷ் காலத்தில் கொண்டு வந்ததெல்லாம் இருக்குது. இந்த மாதிரி இந்த 8 கைதிகள் மீறிட்டாங்கன்னா அவங்களுக்கு படி கிடையாது, அவங்களுக்கு மனு கிடையாது, ஃபேமிலியை பார்க்கக்கூடாது, இப்படிலாம் பல ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த மாதிரி கட்டமைப்பில் உருவாக்கும் போது சிறைக்குள்ளே கெட்ட பொருட்கள் வர்றதும், போதைப் பொருட்கள் நடமாட்டமும், செல்ஃபோன் நடமாட்டமும், இந்த மாதிரி தொடர் குற்றவாளிகள் தொடர்ந்து சிறையை பயப்படுற அளவுக்கு அவர் வந்து சிறைத்துறையில் வந்து இந்த சந்தீப் ராய் ரத்தோர் இருக்க வரைக்கும் அடுத்து இது போன்ற வராத மாதிரி அவர் சிறைத்துறையை கவனிக்கும் போது இந்த மாதிரி காவல் மரணங்கள் தடுத்து நிறுத்தப்படும் அப்படின்றது பொறுத்திருந்து பார்க்கலாம். விசாரணை முடிவில் என்னென்னு உண்மை வெளியே வரும். நேரம் ஒதுக்கி இது குறித்து நிறைய தகவல் பார்த்துட்டீங்க. நேரத்துக்கு நன்றி சார். மிக்க நன்றி. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க.